ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சயின்ஸுக்கான 3ஆம் திருப்பல் தேர்வு, அதாவது தேர்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இது இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்பாங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் வெப்ஸில் வேணும்னு நினச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களை கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதற்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன், ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு டேஷ். செகண்ட் ஒன், ஒரு குதிரை திறன் என்பது டேஷ் வாட் ஆகும். தேர்ட் ஒன், காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுகின்றன. ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட மந்த வாயுக்களில் இது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது டேஷ். ஃபிஃப்த் ஒன், டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது. சிக்ஸ்த் ஒன், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையான ஒரு வினை பின்வருமாறு குறிப்பிடுகிறது. C+O2 CO2 இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது? செயற்கை வினையா, எரிதல் வினையா, சிதை உறுதல் வினையா, மீளா வினையா? ஓகேங்களா? ஸோ எதுன்னு சொல்லுங்கப்பா. கரெக்டாக. செவன்த் ஒன், அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தில் ஒரு பகுதி? எய்த் ஒன், மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆஞ்சியோஸ்பம்கள் ஆன்கேமெட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? நைன்த் ஒன், மனிதனில் காணப்படும் குரோமோசோம்கள் எண்ணிக்கை டேஷ் ஆகும். 10th ஒன், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? 11th ஒன், நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை டேஷ். 12th ஒன், பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது டேஷ். ஸோ இதுக்கு 1 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பாஸ். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். வினா எண் 22 மட்டும் வந்து கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 13th ஒன் பொறுத்த வரைக்கும் உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? 14th ஒன், பாயில் விதியை கூறுக. நெக்ஸ்ட் 15th ஒன், அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகள் 2 கூறுக. 16th ஒன், ரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 17th ஒன், ஒளி சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. 18th ஒன், சிஸ்டோல் டைஸ்டோல் வேறுபடுத்துக. 19th ஒன், தைராய்டு சுரப்பியின் படம் வரைந்து பாகங்களை கூறி. நெக்ஸ்ட் மேட்ச் பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா நீசில் துகள்கள், ஐப்போதலமஸ், சிறுமூளை, ஸ்வான் செல்கள். ஸோ இந்த பக்கம் வந்து முன்மூளை, புறமைவு நரம்பு மண்டலம், சைட்டான், பின்மூளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21 பொறுத்த வரைக்கும் மேடை ஸ்டேஜ் என்றால் என்ன? 22 வந்து பார்த்திங்கன்னா இரு பொருட்களின் நிறை விகிதம் 3:4. அதிக நிறையுடைய பொருள் மீது விசை ஒன்று செயல்பட்டு 12 மீட்டர் செகண்ட் மதிப்பில் அதை முடுக்குவித்தால் அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது? ஸோ இதுக்கப்புறம் 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையும் 7 வினாக்கள் விடையளிக்கணும். 32 மட்டும் வந்து கட்டாய வினா, சரிங்களா? ஸோ 23 பொறுத்த வரைக்கும் நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. 24, கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. 25, ராக்கெட் ஏவுதலை விளக்குக. 26, ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. 27, கரைத்திறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை பற்றி குறிப்பு வரைக. 28, இலையிடைத்திச்சு மீசோஃபில் பற்றி குறிப்பு வரைக. 29, மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்டாணியை செடியை தேர்ந்தெடுத்தார்? 30, அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்? 31, இதய நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை முறையே ஆகும், இதை சரி செய்ய தீர்வுகள் தருக. 32, கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இயல்பை காண்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 7 மார்க்ஸ். 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 33 வந்து பார்த்திங்கன்னா விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருக. நெக்ஸ்ட்டு, செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம்? அல்லது வாயுக்களில் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் எவை? இசையரங்களின் மேற்கூரைகள் வளைவாக இருப்பது ஏன்? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 34 வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? அல்லது கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஓகேங்களா? 35 ஃபஸ்ட் சப்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. நெக்ஸ்ட்டு, தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்த்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய்? அல்லது இதய நோய்கள் ஏற்படுத்துவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக. நெக்ஸ்ட்டு, DNA விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. ஓகேங்களா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சிங்கப்பா. நம்ம பசங்களுக்கு முக்கியமான டவுட் வரும், ப்ரோ எங்களுக்கு இன்னும் இந்த எக்ஸாம் நடக்கலை, நான் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டோமே, நாளைக்கு எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே பதில் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர்கள் வினாத்தாள்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கும் சந்தேகம் தான். ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுங்க. ஆனால் ஒரு சில கொஸ்டின் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி வினாத்தாளாக வச்சு தான் பசங்களாம் படிச்சுட்டு போங்கப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.